இன்றைக்கு விசேஷமாக நான் தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு, ஒரு தாய் தகப்பன், ஒரு பிள்ளை, ஒரு கணவன் மனைவி, அவர்களுடைய சமாதானத்திற்கான ஒரு 3 வழிமுறைகளை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். இந்த உலகத்திலே மிகவும் சவாலான ஒன்று குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கை நாம் நினைக்கிறது போல அல்ல. சிலர் சொல்லுவார்கள் அது ஈஸியாக பண்ணிடலாம், நான் என்னுடைய மனைவியை கைக்குள்ளே போட எனக்கு தெரியும், என் கணவனை எனக்கு கைக்குள்ளே போட தெரியும், என்னுடைய பிள்ளைகளை எனக்கு கைக்குள்ளே போட தெரியும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் அப்படி இல்லை. நம்ம வெளியில் பார்க்குற சில ஜனங்களோட ஒரு நாள் அவங்கள பார்க்குறோம், அவங்கள குறித்து நமக்கு ஒரு பெரிய கவலை இல்லை. ஆனால் குடும்பம் அப்படின்றது 24 மணி நேரமும் அவர்களோடே இருந்து அவர்களுக்காக உழைத்து, அது ரொம்ப சுலபமான ஒன்று அல்ல, ரொம்ப கடினமான ஒன்று. ஒரு 7 நாட்கள் ஒரு வாரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு 3 நாட்கள் சிலர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் சிலர் அந்த மற்ற நாட்களிலே சந்தோஷமாக இல்லை. சிலருடைய வீடுகளிலே ஒரு கடினமான வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். ஏனோ வாழணும், ஏன் வீட்டுக்கு போகிறோம். சில ஆண்கள் வீட்டுக்கு போகிறதையே தவிர்க்கிறார்கள். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் அதான் வீட்டில் அவங்க உள்ளே போகும்போது எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. அது மாதிரி அவங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒரு சமாதானமே இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, பிள்ளைகளுக்குள்ள சண்டை. இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலையிலே நம்முடைய குடும்பத்தை ஒரு வெற்றியான விதத்தில் நடத்துவதற்கு சில ஆலோசனைகளை வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நான் நான் தியானிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசின சில வார்த்தைகளை உங்களோடு சொல்லி ஒவ்வொன்றுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே 63வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 24ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்த போது ஒட்டகங்கள் வர கண்டான். இந்த வேதத்திலே இந்த சம்பவத்தை நீங்கள் ஸ்டார்டிங்கிலிருந்து வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்கிறதற்காக வேலைக்காரனை தூர இடத்திற்கு அனுப்பி விடுகிறார். அப்பொழுது நீ பெண்ணை பார்த்துட்டு வர்றதற்காக ஆபிரகாம் சொல்லலை, கையோட நீ பொண்ணை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவார். அதே போல ஆபிரகாமனுடைய வேலைக்காரனுக்கு இப்போ பெண் கிடைத்து விட்டது. அந்த பெண்ணோடு அவர் வர்றாரு. வரும்போது தன்னுடைய கணவனாரை, அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே இணைக்க போகிற அந்த மனுஷனை ஃபர்ஸ்ட் ரெபேக்காள் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார் அப்படின்னா, ஈசாக்கு தியானம் பண்ணும்போது, தியானம் பண்ணிட்டு அவன் வெளியே வரும்போது, அப்படின்னா ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது, ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேரும் இப்பொழுது இணைக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய இணைப்பிலே இவர்களுடைய ஃபர்ஸ்ட் பார்வை இதான். ஃபர்ஸ்ட் டைமா ஈசாக்கு ரெபேக்காளை பார்க்குறாரு. ரெபேக்காள் ஃபர்ஸ்ட் டைமா ஈசாக்கை பார்க்குறாங்க. இவங்களுடைய முதல் சந்திப்பில் என்ன இருக்கு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஒரு பிரசன்னம். தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபித்து தியானம் பண்ணிவிட்டு அவன் வெளியே வருகிறான். நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற அந்த சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஒரு பெரிய சமாதானம் வரணும் அப்படின்னா, நீங்க அதான் இன்னைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி, தாமதியாதே அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்க எதுக்கு தாமதிக்க கூடாதுன்னா, தேவ சமூகத்திற்கு வருகிறதற்கு ஒரு பிள்ளைகள் தாமதிக்கவே கூடாது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யார் தேவ சமூகத்திற்கு போகிறதற்கு தாமதம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் தூரமா இருக்கும். அப்போ நம்ம என்ன ஜெபிக்கிறதுக்கு தான் தாமதிக்கிறோம், வேற எல்லாத்துக்குமே அவசரப்படுறோம்.
ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனை வந்தால் கூட வேற எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஐயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இதனால இருக்குமோ இவங்களை கூப்பிடலாமோ அவங்கள கூப்பிடலாமோ அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்தில் அவசரப்படுறோம். ஆனால் ஒன்றை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லைன்னா ஒரு வாக்குவாதம் ஒரு சண்டை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்த உடனே ஒரு தேவனுடைய பிள்ளை லேட்டே பண்ணக்கூடாது. எதுக்கு லேட் பண்ணக்கூடாது அப்படின்னா தேவ சமூகத்திற்கு போறதுக்கு லேட் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு போகிறதற்கு காலதாமதம் பண்ணுவீர்களே ஆனால் நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை பிரிவினைகள் இன்னும் பெருசா வளர்ந்துட்டே போகுமே தவிர அது குறையவே குறையாது. எல்லா குடும்ப பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்ற ஒரு இடம் எங்க அப்படின்னா அது கர்த்தர் சமூகம் மட்டும்தான். நீங்க எங்க வேணாலும் அலைஞ்சுக்குங்க, யாரை வேணாலும் பிடிங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆட்களை வேணாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எத்தனை போலீஸ்காரங்க வேணாலும் வந்து நிக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆள் வேணாலும் உங்க வீட்டுக்கு வந்து நிக்கட்டும், நான் நம்புறேன் நம்முடைய ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற குடும்பம் சமாதானம் ஆகணும்னா நீங்க கர்த்தர் சமூகத்திற்கு வராம அதுல ஒரு சமாதானம் வராது. எத்தனை பேர் அப்படி ஒருவேளை அந்த சமாதானத்தை அவர்கள் பண்ணி வைத்தாலும் அது ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் மணி நேரங்கள் தான் அது நீடிக்குமே தவிர அது நித்திய காலமா உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்காது. ஸோ குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு சமாதானத்திற்கு அந்த சமாதானத்தை கெடுக்கிறது போல சத்ரு ஏதோ சூழ்நிலைகளை கொண்டு வரும்போது உடனே எங்க பண்ணணும் அப்படின்னா லேட் பண்ணாம கர்த்தர் சமூகத்தில் போய் அப்படியே விழுந்துடணும், தாமதிக்கவே கூடாது. நான் நம்புகிறேன் பாஸ்டம்மா நல்ல பாஸ்டம்மா தான், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், நல்ல குடும்பம் தான், அவங்க அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா, எங்கள் அம்மா அப்பா நல்ல அம்மா அப்பா. ஆனால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டுவதற்கு நான் பல மணி நேரங்கள் இந்த பலிபீடத்தை பிடிச்சு நான் அழுதுருக்கிறேன். இந்த பலிபீடத்தில் கடந்து அழுதுருக்கிறேன். ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபை எனக்கு தாருங்க, ஞானத்தை எனக்கு தாருங்க, மனைவிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுத்தாங்க, பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு கற்றுத்தாங்க, என் குடும்பத்தை எப்படி நடத்திட்டு போகணும் அப்படின்றத எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு கர்த்தர் சமூகத்திலே உண்மையாய் சொல்லுகிறேன். இந்த பலிபீடத்தில் நான் அழுது இருக்கிறேன். சில நேரங்களில் வெளியே சொல்லவே முடியாது, அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்ன எப்படி அதை தீர்க்கிறது, எப்படி அதை நம்ம மன கஷ்டமாகவும் இருக்க முடியாது, நம்ம வாக்குவாதமும் பண்ண முடியாது, நம்ம சண்டையும் போட முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வேற யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் ஓடி வரும்போது ஆண்டவரே என்ன பண்ணுறார் அப்படின்னா அழகாய் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இது வெறும் கணவன் மனைவியினுடைய காரியத்தை மட்டும் சொல்லலை, குடும்பத்தில் பிள்ளைகளும் அப்படித்தான். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வாக்குவாதம் வரும்போது கூட நான் சொல்கிறேன், நீங்கள் லேட்டே பண்ணாதீங்க. ஒரு சின்னதாக ஒரு கோபம், ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா கர்த்தர் சமூகத்தில் அப்படி ஓடி வந்துடணும். ஆண்டவரே என் குடும்பத்திற்கு தலைவர் நீங்கள் தான், ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்கள் தான்ப்பா நடத்தணும் அப்படின்னு தேவ சமூகத்திற்கு வருவதற்கு தாமதம் இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா சொல்றேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் ஒரு நாள் 5 மணி காலை ஜபத்தில் முடித்த உடனே ஒரு வீட்டில் கரெக்டாக ஃபோன் நான் 5 மணிக்கு சர்ச்சுக்காக கிளம்பி அப்போ வரும்போது எனக்கு அந்த ஃபோன் வந்துருச்சு. சரி இப்போ தான் 5 மணி ஜபத்துக்கு நான் போகிறேன், 5 மணி ஜபம் முடித்த உடனே உங்கள் வீட்டில் அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 5 மணி ஜபம் முடித்த உடனே ஒரு 6:15 மணிக்கு அவங்க வீட்டுக்கு நான் போனேன். அந்த வீட்டில் ஒரு பெரிய சண்டை ஓடிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டில் போய் உட்காந்து பேசி 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 கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுச்சு. 11:30 மணி வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காம காலையில் 4 மணிக்கு நான் வந்தவன் அவங்க வீட்டில் பேசுகிறேன் 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 பேசுகிறேன். அந்த பிரச்சனைக்கு தீர்வே என்னால் காண முடியல. கடைசியில் அவங்க 2 பேரும் என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? 11:30 மணிக்கு கணவன் மனைவி 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க, பாஸ்டர் விட்டுருங்க பாஸ்டர், அவள் ஒரு 2 மாதம் அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு வரட்டும், நான் இங்கே தனியாக உட்காடுறேன், அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வருமானு நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு முடித்தாங்க. இவ்வளவு நேரம் கவுன்சிலிங் கொடுத்து இவ்வளவு நேரம் பேசி முடிவாக தான் வந்துருச்சு. ஆனால் இன்னொரு சம்பவத்தை மறக்க முடியாது. ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வாக்குவாதம் அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் உங்க வீட்டுக்கு வரல, நீ 2 பேரும் கிளம்பி சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன்.
வந்த உடனே நான் அன்னைக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். உடனே அவங்க 2 பேர்கிட்ட சொன்ன, நீங்கள் 2 பேரும் பலிபீடத்துக்கு பக்கத்தில் போய் ஃபஸ்ட்டு தனித்தனியாக 2 பேரும் முழங்கால் படிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அதே மாதிரி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்தாங்க. வந்த உடனே சொன்னேன், உங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, 2 பேரும் கையை கோர்த்து கொஞ்ச நேரம் சர்ச்சில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 2 பேரும் கை கோர்த்து ஒரு 20-25 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. முடிச்சதுக்கப்புறம் எங்கிட்ட கவுன்சிலிங்கே அவங்களுக்கு தேவைப்படலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நாங்கள் 2 பேரும் ஒப்புரவாயிட்டோம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புவீங்கன்னு சொல்லி எனக்கு வெறும் 5 நிமிஷம் தான் செலவு. 5 மினிட்ஸில் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு ஒப்புரவாயிட்டு போயிட்டாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று தெரியாது. நீங்கள் தாமதம் பண்ணாதீங்க, அங்கேயும் இங்கேயும் போய் லேட் பண்ணாதீங்க, மனுஷனை தேடி போய் லேட் பண்ணாதீங்க. நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு ஒரே தீர்வு எங்கே தான் இருக்குன்னா, கர்த்தர் சமூகத்தில் மட்டும்தான் இருக்குது. நம்ம முழங்கால் படியிட்டு நம்முடைய கரங்களை உயர்த்தும் போதுதான் அந்த அற்புதம் நடக்கும். அப்பதான் அந்த எதிரி வெட்கப்பட்டு போவான். அந்த நம்முடைய குடும்பத்திலே சமாதான குறைவை கொண்டு வருகிற அந்த பிசாசு வெட்கப்பட்டு போகணும்னா நீங்க நில்லுங்க, அந்த சமாதானம் உங்க வீடை முழுவதும் பற்றி பிடிக்கும். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நான் தாமதம் பண்ண மாட்டேன். எதுக்கு நான் தாமதம் பண்ண மாட்டேன்னா, கர்த்தர் சமூகத்திற்கு வர்றதற்கு தாமதமே பண்ண மாட்டேன். ஒரு முடிவு எத்தனை பேர் எடுக்க போகிறீர்கள்? ஹல்லேலூயா. கையை அப்படியே மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகிறதற்கு ஹல்லேலூயா, நான் இன்றைக்கு ஒரு பெரிய தீர்மானத்தோட போறேன். ஆண்டவரே, பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது, வாக்குவாதம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது, நான் ஓடி உங்க சமூகத்துல, தேவ சமூகத்துல, ஆண்டவரே உங்க சமூகத்துல முழங்கால் படியிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தாரும். ஆண்டவரே, எனக்கு வெறுப்பு வரக்கூடாது, எனக்கு கோபம் வரக்கூடாது. ஆண்டவரே, நான் வேற ஏதாவது ஒன்று தேடி போயிடக்கூடாது. உங்க சமூகத்துல வருகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும், எங்களுக்கு பலன் தாரும், பலன் தாரும். வேறு எந்த முடிவு நாங்கள் எடுக்கக்கூடாதுப்பா. ஒரே என்னுடைய நோக்கம் கர்த்தர் சமூகம் மட்டுமே. ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுப்பீர்களா? வேற எதையும் யோசிக்காம அந்த நம்ம சில நேரங்களில் குடும்பத்தில் சமாதான குறை வரும்போது ஆண்கள் சட்டையை போட்டுட்டு வெளியே போயிடுவாங்க, பெண்கள் கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துருவாங்க. ஆமேன். சில வீடுகளில் இது மட்டும்தான் நடக்கும். ஆண்கள் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சட்டையை போட்டு, ஏன் நம்ம இங்கே இருப்பானே, இங்கே இருந்து அப்புறம் வாக்குவாதமாகி நமக்கு கோபம் வர என்ன அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு வெளியே போயிடுவாங்க. பெண்கள் எதுக்கு சமைச்சு இவங்களுக்கு சமைச்சு கொட்டி கொட்டி என்னத்தை காண்றோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் எதையாவது தின்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துட்டு, தூக்கம் வருதோ இல்லையோ சிலர் அப்படி தான் போய் படுத்துருவாங்க வேண்டாம் அப்படின்னு. இவங்களும் அதை சாப்பிடாம இருப்பாங்க. இல்லை, அப்படிப்பட்ட விஷயத்தினால நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனாலையோ பேசாமல் இருக்கிறதுனாலையோ நம்முடைய குடும்பத்தினுடைய சமாதானத்தை கொண்டு வரவே முடியாது. உடனே தேவ சமூகத்துக்கு ஓடிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். யார் மேலே தப்பு அப்படின்னு கர்த்தர் காண்பிப்பார். உங்கள் மேலே தப்பாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உணர்த்துவார். ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரை, மன்னிச்சிருங்க ஆண்டவரை. நம்ம போய் சாரி கேட்கறது கூட நம்ம தயங்க மாட்டோம். அதே நேரத்தில் ஆப்போசிட்ல இருக்கிற மனிதன் தவறு செய்தானே ஆனால் நம்ம ஜெபம் பண்ற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களோட பேசுவார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார். நம்ம பேச வேண்டாம், கர்த்தரே பேசுவார், அவரே டைரக்டா. அதான் ஆண்டவரிடத்துல நம்ம போயிட்டோம் அப்படின்னா 3வது ஒரு மனுஷன் நமக்காக வழக்கு தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே நமக்காக வழக்காடுகிறவராய் நமக்காக பேசுகிற கர்த்தரா இருக்கிறார். அந்த உணர்வு அந்த மனுஷனுக்கு வரும், அந்த மனுஷிக்கு கர்த்தர் வரும், சொல்லி கொடுப்பாரு. உங்க கணவனார் நியாயமானவர், உங்க மனைவி நியாயமானவங்க, உங்க அம்மா அப்பா நியாயமானவங்க, உங்க பிள்ளைங்க நியாயமானவங்கன்றத கர்த்தர் சொல்லி தருவார். அதனால உடனே என்ன பண்ணணும்னா, பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரும்போது தாமதிக்காம நான் எங்க ஓடுவேன்னா கர்த்தர் சமூகத்திற்கு ஓடுவேன். ஹல்லேலூயா. நம்புறீர்களா? ஓடுவீங்களா எல்லாருமே? வேற எங்கேயும் ஓடக்கூடாது. அழுகிறதுக்கு இடம் தேடி ஓட வேண்டாம். அழுகிறதுக்கு இடம் தேடி பாத்ரூம் அல்ல, அழுகிறதுக்கு இடம் தேடி கர்த்தர் சமூகம். நம்ம எப்படினாலும் அழத்தான் போகிறோம். அங்கே எங்கே அழுகிறோம்னா தேவ சமூகத்தில் போய் பாருங்க ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் இப்படி நடக்குது ஆண்டவரே. நம்முடைய கண்ணீரை துடைத்து நமக்கு ஆறுதல் படுத்துகிறவர் அங்கே கடந்து வருவார். எங்க ஜெபிக்கிறீங்களோ அங்க ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, 2வதாக ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில்
18ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 8வது 9வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இரண்டாவதாக இந்த சவுல் தாவீதுனுடைய இந்த காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஆரம்பமாகுது. எதனால ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீதை குறித்து ஒரு பெரிய புகழ்ச்சி ஒருத்தர் புகழ்ந்து சொல்றாங்க. சவுல் முன்பாகவே புகழ்ந்து சொல்கிறாங்க. அந்த புகழ்ச்சியை சவுலினால ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி எனக்கு முன்பாக இப்படி புகழலாம், அப்படி புகழக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே வேதம் சொல்கிறது, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அப்படின்னா ஒரு பெரிய எரிச்சலோட பார்க்கிறார். பொதுவாக நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக சிலர் பெருமையா பேசும்போது நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவா இருந்தா கூட சில நேரத்தில் பொறாமை வந்துடும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மற்றவர்கள் புகழும் போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். புகழ்ச்சியை, பிறருடைய புகழ்ச்சியை நாம் விரும்பாதவர்களா இருக்க வேண்டும். அது மிக அவசியமான ஒன்று. நம்ம பொதுவாக எல்லா மனிதர்களும் புகழ்ச்சியை நம்ம விரும்புவோம். யாராவது நம்மளை பார்த்து அழகா இருக்கீங்கன்னு சொன்னாலோ, இல்லைன்னா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு சொன்னாலோ, இல்லை நம்முடைய காரியங்களை சொல்லும் போது நமக்கு பிடிக்கும். ஆனா பொதுவாக மனுஷனுடைய புகழ்ச்சி தான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கண்ணி. அந்த புகழ்ச்சிக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அது ஆபத்தா முடிந்து விடும். ஆனா இந்த இடத்துல தாவீது இடம் கொடுத்ததா சொல்லப்படல. சவுலுக்கு உடனே அவன் மேல ஒரு பயங்கரமான ஒரு ஜெலஸ் உண்டாகுது, ஒரு பொறாமை உண்டாகுது. உடனே என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக இவன் தலைவனா இருக்கும்போது கீழே இருக்கிற ஒருத்தனை மெச்சி கொள்ளும் போது யாருக்கானாலும் அது வரத்தான் செய்யும். ஆனா என்ன நினைக்கணும் அப்படின்னா, இல்ல நான் தலைவன், அவன் இப்ப வந்தவன் தான், அவன் ஜெயித்தது உண்மைதான், ஆனா நான் தான், கர்த்தர் என்னதான் தலைவனை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓகே, ஒருவேளை கர்த்தர் அனுமதிச்சாருன்னா என்னுடைய காலங்கள் தாண்டி அவன் ராஜ்ய பாரத்துல வரட்டும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மையோடு அதை விட்டு கொடுக்கறத விட்டுட்டு இவன் எதற்கு தாமதம் பண்றான் அப்படின்னா, ஒப்புரவாகிறதற்கு தாமதம் பண்ணுகிறான். தம்முடைய மனசும் தான் பிரச்சனை ஆகுது. அந்த மனசும் பிரச்சனை ஆகும்போதே ஒப்புரவாகிறதுக்கு தாமதம் பண்ணுகிறான். பொதுவாக சில குடும்பங்களிலே வெளியில சண்டை இருக்காது, வெளியில வாக்குவாதம் இருக்காது, மனசும் தான் ஒப்புரவாகாது. மனசுக்குள்ளையும் தான் பிரச்சனை உட்கார்ந்து. கணவன் 1008 விஷயத்தை மனசுல போட்டு அப்படியே குழம்பிட்டு உட்காந்துப்பாரு. மனைவி 1008 பிரச்சனையை மனசுக்குள்ள போட்டு குழம்பிட்டு உட்காந்து. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இருக்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க, அவர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாரு. 2 பேருக்குள்ளேயும் ஒரு பகை ஓடிட்டே இருக்கும். ஆனா 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்கன்னா பேசிக்குவாங்க, 2 பேரும் சாப்பிட்டுக்குவாங்க, 2 பேரும் வீட்டில் உட்காந்துக்குவாங்க. ஆனா மனசு ஒத்து வராது. அந்த அவர் மேல ஒரு கசப்பு, இவங்களுக்கு இவர் மேல ஒரு கசப்பு. ஆனால் உங்களுடைய குடும்பம் சமாதானமா இருக்கணும் அப்படின்னா நீங்க கையாள வேண்டிய இரண்டாவது விஷயம், நீங்க எதுக்கு தாமதம் ஆகக்கூடாதுன்னா, ஒப்புரவாகிறதுக்கு தாமதமே பண்ணிடக்கூடாது. பிரச்சனை ஒன்று ஆயிருச்சா, ஒரு வாக்குவாதம் ஒன்று ஆயிருச்சா, அடுத்த நிமிஷத்துல ஒருவேளை வீட்டை விட்டு வெளியே போன உடனே ஒரு ஃபோன் பண்ணி, சரி ஒன்று மனசுல வச்சுக்காத, இல்லை ஒன்று மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னாவது சொல்லணும். நீங்கள் ஒப்புரவாகிறதற்கு தாமதம் ஆகும் போது அது என்னவா மாறும்னா கசப்பா மாறும். அந்த கசப்பு பாவமா மாறும். அதற்கு பிறகு காலத்தால் அழிக்க முடியாதபடி உங்க வாழ்க்கையில அது பிரச்சனையா முடிஞ்சிடும். அதனால ஒரு குடும்ப சமாதானத்துக்கு மிக தேவையான ஒண்ணு என்ன அப்படின்னா, அப்பப்போ ஒப்புரவாயிரும். என்ன சொல்லணும், என்னைக்குனாலும் நம்ம ஒப்புரவாகத்தான் போறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். கேட்கல, இனி என்ன சண்டை ஆகி போச்சு, அதுக்காக நம்ம இனி இன்னொரு குடும்பத்தையா தேடி போக முடியும், இல்லைன்னா இன்னொரு வீட்டையா தேடி போக முடியும், இன்னொரு 2 பிள்ளைங்களையா கூப்பிட்டு போகணும். என்னைக்குனாலும் நம்ம ஒப்புரவாய்த்தான் ஆகணும். அது 1 வருஷமோ 1 மாசமோ 1 நாளோ 2 நாளோ 10 வருஷமோ, நம்ம அப்படியே நம்முடைய காலங்கள் போயிடாது, அப்படியே நம்ம இருந்துடவும் முடியாது.
ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நம்ம வந்து ஒருவேளை அவருக்கு பிடிக்கலன்னா கூட, அந்த விஷயத்தை பிடிக்கலன்னா கூட, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஒரு நாள் ஒப்புரவாய் தான் ஆகணும். ஒப்புரவாகாமலே நம்முடைய வாழ்க்கை செல்றது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் காலதாமதம் பண்ண 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 அது வந்து அந்த கேப்பை நீங்க ஃபில் பண்ணவே முடியாது, திரும்ப நீங்க சேரவே முடியாது, திரும்ப அந்த இருதயம் ஒரு இருதயத்தோட இருதயம் ஒட்டவே ஒட்டாது. அதனால பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா இம்மிடியட்டா அது உயர்ந்து, இல்லை அவர் தான் தப்பு பண்ணாரு, நான் தப்பு பண்ணலையே, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, நான் தப்பு பண்ணலையே, இப்படி எல்லாம் எதுவுமே வேண்டாம். நம்ம அதை குறித்து யோசிக்கவே வேண்டாம். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து யார் தாழ்ந்து போறார்களோ அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் ஒரு படி அதிகமாக தான் அன்பு செலுத்துவாரே தவிர கர்த்தர் வந்து உங்களை வெறுக்கவே மாட்டார். அதனால நீங்க தாழ்ந்து போனீங்கன்னா உங்க தலையில தான் கிரீடம், நீங்க தாழ்ந்து போகும்போது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அதனால உடனே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இம்மிடியட்டா போய் ஒப்புரவாயிடணும். இந்த சவுல் ராஜா செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த தாவீது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை. சரிப்பா, இப்படி பேசுனது தப்பு தான், ரைட்டு, உன் மேலே எனக்கு கசப்பு வந்துருச்சு, ரைட், எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீ ஒரு நல்ல யுத்த வீரன், நல்லா யுத்தம் பண்ணியிருக்கிற வா அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அதை மாற்றி இருந்தாருன்னா அவருடைய குடும்பம் இவ்வளோ பெரிய சூழ்நிலைக்குள்ளே போயிருக்காது. இந்த ஒரே ஒரு கசப்புக்காக தன்னுடைய மகளை பலி கொடுத்துட்டாரா? தன்னுடைய மகளை வந்து தாவீதை கல்யாணம் பண்ண வச்சு எப்படியாவது அதன் மூலமா தாவீதை கொல்லலான்னு பிளான் போட்டு தன்னுடைய மகளுக்கு தாவீதை திருமணம் பண்ணி வைக்கிறார். அதுவும் ஒத்து வரல. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதற்கு பிறகு தன்னுடைய மகனை பகைச்சிட்டாரா? தன்னுடைய மொத்த குடும்பத்தையுமே பகைச்சிட்டாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அவனே பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகைன்ற ஒன்று வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம சமாதானம் வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கவே முடியாது. அதனால் யார்கிட்ட நீங்கள் வெறும் குடும்பத்தில் மட்டுமல்ல, பக்கத்தில் கூட யாரையாவது ஒருத்தர்கிட்ட வந்து மன வருத்தம் வந்துச்சு அப்படின்னா எதுக்கு தாமதம் ஆயிடக்கூடாதுன்னா, ஒப்புரவாகிறதுக்கு தாமதமே பண்ணிடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு இவ்வளோ கோபத்துலையும் அவங்க கூட நம்ம போய் பேச முடியாது. எல்லாம் திட்டுறதெல்லாம் திட்டிருங்க, ஏசுறதெல்லாம் ஏசியாச்சு, ஏசி முடிச்சுட்டு கடைசியில் சரி பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ஓகே ரைட்டு, நடந்தெல்லாம் நடந்துச்சு, இனி எல்லாம் மனசில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு தான் வெளியே வரணுமே தவிர கசப்போடையே என்ன பண்ணிடக்கூடாது. என்ன தலையாட்டுறீங்களா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்கள். அதோடய வெளியே சில வந்து அந்த டென்ஷனோடையே வெளியே வந்துடுவாங்க. அவ்வளோதான், காலத்துக்கும் இனி நான் பேச மாட்டேன், உன் சாகிற வரைக்கும் உன் வீட்டு வாசப்படியில் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன், எனக்கும் உனக்கும் இனி சம்பந்தமே இல்லை, இனி சாகிற வரைக்கும் உன் மூஞ்சில் முழிச்சா நீ பாரு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. இல்லை, அப்படியெல்லாம் நம்மளால இருக்க முடியாது, அப்படியெல்லாம் இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தால் நம்ம பரலோக ராஜ்யம் போய் சேரவும் முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே நான் தாமதம் பண்ண மாட்டேன். எதுக்குன்னா, ஒப்புரவாகிறதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், தாமதம் பண்ண மாட்டேன். சொல்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்து பாஸ்டம்மா வந்து என் மேலே ரொம்ப கோபமாயிட்டாங்க, ரொம்ப பயங்கரமான கோபம். நான் வந்து வெளியூருக்கு போகிறேன். சரி, நான் ஒரு காரில் நாங்கள் 2 பேருமே உட்காந்துருக்குறோம், நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், அவங்க பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. நானும் வந்து என்னென்னமோ முயற்சி எடுத்தேன், சரி போகிறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட பேசிட்டு போகலாம், ஒரு வார்த்தை பேசிட்டு போயிட்டோன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி என்னென்னமோ முயற்சி எடுத்தேன். ஆனால் எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என்னென்னமோ விளையாட்டு காமிச்சு பார்க்குறேன், அவங்க அசைமா இல்லை. அவங்க ரொம்ப காயப்பட்டாங்க போல், நம்ம பேசுனதில் ரொம்ப காயப்படுறாங்க. ஏன்னா ஜென்ஸை பொறுத்த வரைக்கும், லேடிஸை பொறுத்தவரைக்கும் 1000 வார்த்தை பேசுவாங்க, ஆனால் ஒன்று கூட சொர்த்தையாக இருக்காது. ஆனால் ஜென்ஸ் வந்து ஒரே ஒரு வார்த்தை பேசுவாங்க, அவ்வளோதான், செத்துடலான்னு தோணும் நமக்கு, அந்த அளவு பேசிடுவாங்க. அதனால் ஜென்ஸினுடைய வார்த்தைகள் வந்து சில டைம் ஷார்ப்பாக தான் இருக்கும், அது நம்மளை வந்து காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காயப்படுத்தேன் என்னன்னு தெரில. அப்புறம் நான் திரும்பி பார்த்தேன், ஒரு வழியும் இல்லை. அந்த காரில் வந்து முன்னாடி ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் இருந்துச்சு. அந்த அட்டை பாக்ஸ் வந்து நான் ஒரு திங்ஸ் கொண்டு போகிற அட்டை பாக்ஸ், அந்த அட்டை பாக்ஸை கிழிச்சேன். அது ஒரு பெரிய பாக்ஸ். அதில் வந்து என்னுடைய பேனா எடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி, பெருசாக எழுதி பின்னாடி கொடுத்தேன். அப்போ குபீர்னு சிரிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, இப்போ சமாதானம் ஆயிடுச்சு. அப்போ தான் சொன்னாங்க, ஒப்புரவாகணுன்றதுக்காக ஒரு அட்டை பாக்ஸை கழிச்சு இவ்வளோ பெருசாக எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஒப்புரவாகணும்னா அவ்வளோ பெருசாக கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த அன்னைக்கு வந்து அப்படி சமாதானமாகி அப்படியே நான் வந்து கிளம்பி போயிட்டேன். அப்போது சமாதானம் ஆகிறதுக்கு நம்முடைய இருதயம் தீவிரமாகணும். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு 2 நாள் நம்ம ஊழியத்துக்காக வெளியே போகிறோம், 2 நாள் வெளியூரில் இருப்போம். சரி, இந்த நேரத்தில் வந்து நம்ம பேசாமல் போனால் நல்லா இருக்காது. எப்படி பேசாமல் போகிறது? பேசாமல் இருந்தால் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், நமக்கும் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஊழியம் அல்லவா செய்ய போகிறோம். சிலர் என்ன நினைப்போம் தெரியுமா, சாமி 2 நாள் நம்ம தனியாக போகிறோம்,
அவ்வளோதான், கோவிச்சுட்டு போனால் தான் இந்த ஆளுக்கு புத்தி வரும், இல்லைன்னா இந்த மனுஷிக்கு புத்தி வரும், நம்ம கிளம்பலாம், நீ 2 நாள் இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதை ப்ளஸ்ஸாக நினைக்கக்கூடாது, அதை மைனஸாக தான் நினைக்கணும். இல்லை இல்லை இல்லை, ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் போவோம். நான் நிறைய வீடுகளிலே வந்து இப்போ இந்த பெண்கள் சிஸ்டர்ஸ் வந்து அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போவாங்க பாருங்களேன். அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது பழைய ஆட்கள் எல்லாம் நமக்கு முன்பாக இங்கே இருக்கிற அம்மாங்களுடைய அம்மாங்கள்லாம் வீட்டுக்கு உள்ள வாசலில் காலடி எடுத்து வச்ச உடனே என்ன கேட்பாங்க தெரியுமா? ஹஸ்பண்ட் எங்கன்னு தான் கேட்பாங்க. அவர் வரலையா, மாப்பிள்ளை வரலையான்னு தான் கேட்பாங்க. அடுத்த வார்த்தை தான் நீ நல்லா இருக்கியான்னே கேட்பாங்க அந்த வயதானவர்கள் எல்லாம். இப்போ உள்ளவங்க அப்படி இருக்காங்களான்னு தெரியல. ஒருவேளை இல்லம்மா அவர் வரல அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன கேட்க தெரியுமா? அவர் தான் உன்னை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டாரா, அவர் தான் உன்னை அனுப்பி விட்டாரா அப்படின்றத பெரியவங்க கரெக்டா கேட்டிருப்பாங்க. ஏன் கேட்டுருவாங்க அப்படின்னா, நீ ஏதாவது சண்டை போட்டு இங்க அப்படி ஒருவேளை நான் சண்டை போட்டு கோச் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அன்னைக்கே பேக் பண்ணிடுவாங்க. இல்லை இல்லை சரி வாப்போம், நம்ம மத்தியானத்துக்கு மேலே போய் பார்த்துட்டு என்னன்றதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய குழப்பி வீட்டில் கொண்டு வந்து, இதை பாரு நீ என் வீட்டுக்கு வரணும்னா உன் கணவனாரோட வா, இல்லைன்னா சமாதானத்தோட வா, சமாதானம் இல்லாமல் நீ இந்த வீட்டுக்கு என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டான்னு கையோட கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி எல்லாம் பேசுகிறாங்களா என்னன்னு தெரில. இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அதை பிள்ளைங்க மேலே வச்ச பாசத்தினால வந்து அதெல்லாம் மாற்றிட்டாங்க. ஆனால் உண்மையாய் நல்ல குடும்பம் அப்படின்றது ஆண்டவரோட நடக்கிறவங்கன்றது வந்து சில குடும்பங்களில் கொடுமையாக நடக்கும். ஆனால் அப்படி நடக்கிற குடும்பங்களில் கூட பெரியவர்கள் வந்து நிறைய பேர் சகிச்சு தான் போயிருப்பாங்க. அவ்வளோதான், காயங்களோட கூட சில பிள்ளைகள் வீட்டுக்கு வருவார்கள். ஆனால் கூட பேரண்ட்ஸ் வந்து இல்லைம்மா நம்ம வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கப்பட்டாச்சு, ஆண்டவர் மாற்றுவார், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு தான் அனுப்பி வைப்பாங்களே தவிர அந்த ஒப்புரவாகிறதுல விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஒப்புரவாகிறதில்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா தீவிரமாக இருக்கணும். அதை காலதாமதம் பண்ணவே கூடாது. லேட் பண்ணிங்க அது ஒரு பெரிய பகையாக மாறி நின்றோம். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய டேஞ்சர். அதுக்கப்புறம் அது வந்து குப்பை தான். அதுக்கப்புறம் அது வேஸ்டான சாக்கடை தண்ணி தான். அதை நம்ம க்ளீன் பண்ணவே முடியாது. அதனால் உடனே இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஒப்புரவாகிறதுக்கு தாமதமாகிறீர்களே, ஆனால் உங்கள் குடும்ப சமாதானத்திற்கு மிக தேவையான ஒன்று என்னன்னா, ஆண்டவரே நான் ஒப்புரவாகிறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை மேலே உயர்த்தி ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்ப சமாதானத்திற்கு ஆண்டவரே ஒப்புரவாகிறதுல நான் தாமதமே பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேணும், அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஒப்புரவாகிறதுல தீவிரமா இருக்கணும் ஆண்டவரே. ஒப்புரவாகிறதுல தீவிரமா இருக்கக்கூடிய அந்த ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக ராஜா, தருவீராகப்பா, தருவீராகப்பா, தாரும் ஆண்டவரே தாரும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. ஒருத்தரை நீங்கள் ரொம்ப திட்டிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்கள ஊன் பண்ணிட்டீங்க, அவங்க ஊண்டாயிட்டாங்க. அந்த ஊண்டிங்கோடையே போகாமல் முடிக்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டாக பேசி அந்த சண்டையை வந்து அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க திட்ட வந்ததையும் திட்டாங்க, ஆனால் அதே நேரத்தில் என்னவும் ஆயிட்டாங்க, கேட்கல, சொல்ல வந்ததையும் சொல்லிட்டாங்க, ஆனால் சமாதானமும் ஆயிட்டாங்க. ஆனால் சிலர் அப்படி இல்லை, நான் வந்தது திட்டுறதுக்கு, திட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மனசில் வந்து பகையாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சில நேரங்களில் வந்து நீங்கள் திட்ட வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குமே, ஆனால் திட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்துடக்கூடாது. அதான் நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் காயம் படுத்துகிறவரும் அவர் தான். காயம் அதான் பாடும்போது ரொம்ப அழகாக பாடும். காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. அப்போ நம்ம ஆண்டவர் வந்து சில நேரங்களில் நம்மளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா காயப்படுத்துகிறார். சரி வேணும், இது எனக்கு இந்த நேரத்தில் தேவை அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் அவரே தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காயத்துக்கு மருந்து போடுகிறார். அது என்னன்னா அவருடைய அன்பு. ஃபர்ஸ்ட் அவருடைய கண்டிப்பு, 2வது அவருடைய அன்பு. நம்முடைய பிள்ளைகளையும் அப்படித்தான். நம்ம தான் அந்த பிள்ளைகளை அடிக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அந்த அந்த அடி ஸ்ட்ராங்காக படும்போது அவங்கள ஆறுதல் படுத்துறதும் நம்ம தான் ஆறுதல் படுத்துகிறோம். அதனால் எல்லாருமே ஒரு முயற்சியோடு போவோம். ஆண்டவரே நான் எல்லா இடத்துலையும் அப்படி தான்ப்பா, நான் வந்து ஒப்புரவாகிறதுக்கு மட்டும் என்ன பண்ண மாட்டேன்னா தாமதமே பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அதை ஒரு நாள் கூட டிலே பண்ண மாட்டேன் ஆண்டவரே.
உங்கள் குடும்பத்தில் முதல்ல இதை ஆரம்பிங்க, உங்கள் பிள்ளைகளிடத்தில் முதல்ல இதை ஆரம்பிங்க. ஆண்டவரே நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்கும் என்கிறதுலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு தேவையான ஒரு காரியம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 142வது சங்கீதத்தை நம்ம எடுக்கலாம். 142வது சங்கீதத்திலே ரொம்ப அழகான ஒரு இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சவுலுக்கு பயந்து அவன் போய் சிங்கக்கபியில் இருக்கும்போது பாடின சங்கீதம் 142வது சங்கீதம். முழு வசனத்தையும் வாசிக்கலாமா? நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சினேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை. என் ஆவி என்னில் தியங்கும் போது என் பாதையை அறிந்திருக்கிறேன். நான் நடக்கிற வழி மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கிற ராமர் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறேன். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களும் பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இந்த தாவீது இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். பாருங்க, இந்த தாவீது சவுல் ராஜாவினாலே துரத்தப்படுகிறார். துரத்தப்பட்டு போய் ஒரு கெபியில போய் ஒளிந்திருக்கிறார். பல நாட்கள், பல வருடங்கள் ஒளிந்திருக்கிறார். இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இவனுக்கு எதிராக இருக்கிறது ஒரு ராஜா, ஆனால் அவனை விட பெரிய கோலியாத்தையே வென்றுட்டு வந்துட்டான். இவன் நினைச்சா, தாவீது மட்டும் நினைச்சிருந்தா சவுல் ராஜாவை போய் அழிச்சிட்டு வர்றதற்கு அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியா போய் அவன் அழிச்சிட்டு வந்திருப்பான். ஆனா சவுல் ராஜாவால் படாத பாடுபட்டான். கெபிகளுக்குள்ள போய் உட்கார்ந்து அழுகுறான், ஆண்டவரே என்னை விடுவீங்க ஆண்டவரே, என்னை தப்புவீங்க ஆண்டவரே, அப்படியே ஜெபமா பண்றான். கெபிக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒரு ராஜாவுக்கு பயந்து போய் குடும்பத்தை விட்டுட்டு போய் உட்கார்றதுன்றது அவ்வளோ சுலபமானது அல்ல, அவ்வளோ கஷ்டமானது. தன்னுடைய உயிருக்கு பயந்து படுக்கிறதுக்கு நல்ல இடம் இல்லாமல் குளிரிலும் வெயிலிலும் அவ்வளவு கஷ்டப்படுறான். ஆனால் ஏன் அந்த சவுல் ராஜா மேலே அவன் ரியாக்ட் பண்ணலை, இல்லைன்னா அவனுக்கு விரோதமாய் படையெடுக்காததற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாவீதுக்கு குற்றங்களை மறக்கிற ஒரு சில சுபாவம் இருந்துச்சு. குற்றங்களை மறக்கிற ஒரு சுபாவம் இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்ணல அப்படின்னா, அவனுக்கு விரோதமாய் இப்போ அந்த தாவீதும் சவுல் ராஜாவும் சந்திக்கும் போது சொல்றாரு, ராஜாவே நீங்க தான் எனக்கு ராஜா, நான் உங்களுக்கு விரோதமா ஒன்றும் செய்யல, எனக்கு உங்க மேல ஒரு கசப்பும் இல்லை, நான் உங்க மேல எந்த வைராக்கியமும் வச்சுக்கல அப்படின்னா, சவுல் ராஜா தனக்கு செய்த அனைத்தையும் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா அப்படியே மனசுல வைக்காம மறந்துட்டான். அப்போ ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, நீங்க மறக்கிறதுக்கு தாமதம் பண்ணக்கூடாது. எதுக்கு தாமதம் பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம ஆட்கள் எதை மறக்க வேணாமோ அதை மறந்துடுவாங்க. பக்கத்தில் வச்சிருக்கிற லைட்டர் தேடிட்டு இருப்பாங்க 2 மணி நேரமா. ஆனா கல்யாணமாகி 22 வருஷமாகும், அந்த கல்யாண வீட்டில் நடந்துச்சுப்பாங்க லைட்டர், அந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா அன்னைக்கு இப்படி பண்ணார்ல, உங்க மாமா அப்படி பண்ணார்ல, என்னைக்கு அப்படின்னு கேட்டா 32 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவன் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பேத்திய கையில வச்சு தாளாட்டிட்டு இருப்பாங்க. ஆரிரோ உன் அப்பா வீட்டு கதை தெரியுமா, உங்க அம்மா வீட்டு கதை தெரியுமா, கல்யாணமான புதுசுல உங்க அம்மா உள்ள வந்தா பாரு, வரும்போது உங்க அப்பா ஒரு ஆட்டம் போட்டான் பாரு அப்படின்னு யார்கிட்ட சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க? பேத்திய கையில வச்சு பேத்திட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு மறக்கவே இல்லை, இந்த ஐயாவுக்கு மறக்கவே இல்லை. நான் மறப்பனாக்கும் விட்டா இந்த குழந்தைக்கும் சொல்லி அடுத்த வர்ற சந்ததிக்கு இதை சொல்லி இருந்துட்டுருவான் போல. அப்போ நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, மறக்கிறதுக்கு லேட் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், மறக்கிறதுக்கு லேட் பண்ண அவங்க மேல நமக்கு ஆதங்கமும் வருத்தமும் தான் உண்டாகும். ஆனா மறக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க கூடாது. எத்தனை நாள் தான் சொல்லிட்டு இருப்பீங்க?
அதான் மன்னிச்சாச்சே, அதான் ஒப்புரவாயாச்சே, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியாச்சே, இன்னும் திருப்பி 2வது வருஷம் சண்டை வரும்போது திரும்பவும் அதை யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அது நீங்க மன்னிச்சதுக்கு அர்த்தமே இல்லைல்ல. நீங்க மன்னிச்சதுல என்ன அர்த்தம் இருக்குது? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் நீங்க மன்னிக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 வருஷமா நீங்க மன்னிக்காம தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால மறக்கிறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். எப்படி பாஸ்டர் மறக்க முடியும்? என்ன அவங்க படுத்தின காயம் ரொம்ப பெருசு இல்லை அப்படின்னு. ஆனாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் அப்படிதான் சிலுவையில் போகும்போது அத்தனை செய்த போதிலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். அந்த எண்ணம், அந்த வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவங்க செஞ்ச எல்லா கொடுமையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, அவர் மறந்துட்டாரு. சரி, ஓகே, ரைட்டு அப்படின்னு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு யாராவது ஒருத்தர் தீமை செய்கிறார்களே ஆனால் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நமக்கு தீமை செய்ய முடியாது. ஆமென். நமக்கு செய்யறது எல்லாமே கர்த்தருடைய அனுமதியோடு தான் செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அதான் அவன் தூசிக்கணும்னு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், அவன் திட்டணும்னு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்பணும் அப்படின்னா, இந்த மறக்கிறதுக்கு தாமதம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வெற்றி உள்ள குடும்பத்தை நீங்க கட்டி எழுப்பவே முடியாது. எல்லாத்தையும் மறந்துடணும். சரி, ஒரு காலத்தில் அவர் அப்படி இருந்தாரு, ஒரு காலத்தில் அவங்க அப்படி இருந்தாங்க, அதுக்காக நம்ம அதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? அதுவும் பொதுவாக ஆண்கள் இந்த விஷயங்களெல்லாம் நிறைய மறந்துடுவாங்க போல, பெண்கள் நிறைய பேர் அதை மறக்கவே இல்லை, அது மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. அப்போ அதை எப்படி வேற எல்லாத்தையும் படப்படன்னு ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சில காயங்கள் பட்டாங்கன்னா மட்டும் அது அவங்களுக்கு அப்படியே ஊண்டிங்க இருக்கு. பாருங்களேன், கணவன் மனைவி சண்டை வருதுன்னு வைங்களேன், இந்த சண்டை முடிச்ச உடனே 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு என்னங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, இவர் இவர்கிட்ட பிரதர் என்ன பிரதர் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, என்னமோ பாஸ்டர் போகும்போது ஒரு சண்டை வந்துருச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான், இந்த மாதிரி திட்டினா அப்படி, இந்த மாதிரி பண்ணா அப்படிதான் அவ்வளோதான், அதுக்கு மேலே அவருக்கு பேசவே தெரியாது. சிஸ்டரை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அவ்வளோதான், ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் சொல்லுவாங்க தெரியுமா, மொத்தத்தையுமே. இப்படி நடந்துச்சு பாஸ்டர், இங்கே வந்துச்சு பாஸ்டர், இங்கே கோவப்பட்டார் பாஸ்டர், இங்கே கை நீட்டினார் பாஸ்டர், இங்கே அடித்தார் பாஸ்டர், இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்றத தெளிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. சரி, எல்லாம் ஒப்புரவாகி போயிட்டு 10 வருஷம் தாண்டி, பாஸ்டர் அன்னைக்கு ஒரு நாள் வந்தான்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்றத கரெக்டாக அப்படியே சொல்லுவாங்க. அவன் நமக்கு இது ஊழியத்தில் இருக்கிறனால ஆச்சரியமாக இருக்கும், சே இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படின்னு. நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் மறந்துடுவோம். சில கணவனார் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு பேசிட்டு வந்தால் அடுத்த நிமிஷத்துலேயே மறந்துடுவாங்க. ஐயோ அப்படியாம்மா, நான் அப்படி பேசவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலரால் அப்படி அதை மறக்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவர்கிட்டத்தில் என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு மறக்கிறதுக்கு பலன் தாருங்கன்னு ஜெபம் பண்ணணும். சிலதை குக்கரை மறக்கக்கூடாது ஆண்டவரே, ஆனால் வீட்டுக்கார திட்டுனதை மறக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்க எல்லாரும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு சக்தி மறக்கிறது அப்படின்றது. அதான் யோசேப்பு சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்றாரு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது அந்த வசனத்திற்கு. தகப்பன் வீட்டையும் மறக்கும்படி பண்ணினார் அப்படின்னு சொன்னா, நான் அப்பா வீட்டில் இருந்த ஆசீர்வாதத்தை மட்டும் அவன் மறந்ததா சொல்லலை. தன்னுடைய தகப்பனார் வீட்டிலே இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்கள் பண்ணின கொடுமை, தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்தி, அவன் இவ்வளோ கஷ்டத்துக்கு அவங்க தான் காரணம், என் தகப்பன் வீட்டரான எல்லாத்தையும் மறக்கும்படி பண்ணினார் அப்படின்னா, அவங்க மேலே வச்சிருக்கிற கசப்பு கூட எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதான் சொல்லும்போது சொல்றேன், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னொரு வசனம் சொல்லுகிறான், ஜீவரட்சனை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். நீங்க என்ன அனுப்பலப்பா, நீங்க என்ன வித்து போடல, கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்ன அனுப்பினார். அப்போ எந்த அளவுக்கு யோசேப்பு மறந்துருப்பான்னு பாருங்களேன். அப்போ நமக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே மறந்துடணும். சரி, ஓகே, என்னமோ பேசிட்டாங்க, அந்த சூழ்நிலையில அவங்க பேசிட்டாங்க, அதை மனசுல வச்சுட்டு அப்படியெல்லாம் மனசுல வச்சா நம்ம யாருமே இந்த உலகத்துல வாழ முடியாது. ஆமென். நீங்க சொன்ன வார்த்தைகளை எல்லாத்தையும் கர்த்தர் மறக்காம வச்சிருந்தாருன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ முடியுமா? நம்ம வாழ முடியாது. அதனால எல்லாருமே ஒரு சில நேரங்களிலே வார்த்தைகளிலே தவறுகிறோம், செயல்களிலே தவறுகிறோம். நம்மகிட்ட ஆயிரக்கணக்கான தவறுகள் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு கிருபை வேணும், மறக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். எல்லாரும் கையை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாவற்றையும் மறக்கிறதற்கு, எனக்கு விரோதமாய் செய்த தீமைகள்
எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் எல்லாவற்றையும் மறக்கிறதுக்குரிய பலன். சொல்லுங்க ஆண்டவரே, மறக்கிறதுக்குரிய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்மை தவிர வேறு யார் எனக்கு தருவார்கள் ஆண்டவரே? நீங்க தான் அப்படி மறக்க வைக்கணும். எனக்குடைய இருதயத்தில் அது ஆறாத காயமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, என்னால மறக்க முடியல. அவ்வளோ என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோ எனக்கு செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த உபவாச ஜெபத்துல ஊழியக்காரனுடைய வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு நேராய் வருகிறது. அதை மறக்கக்கூடிய பலன் கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, அதை மறக்கக்கூடிய ஒரு பலன் இன்றைக்கு இந்த செய்தி நேரத்திலே எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும். ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு தாமதியாதே என்கிற தலைப்பில் இன்னைக்கு 3 காரியங்களை உங்களோடு பேசியிருக்கிறேன். நம்பர் 1, முதலாவதாக எதுக்கு நம்ம தாமதிக்க கூடாது அப்படின்னா, பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே தேவ சமூகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க எல்லாருமே, தாமதிக்கவே கூடாது. எங்க போனா நம்ம நிறைய பேர் அடிச்ச அடியோட அப்படியே அந்த அந்த தழும்பு மாறுறதுக்குள்ள போகணும். அம்மா வீட்டுக்கு தழும்பு மாறுறதுக்குள்ள போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. போய் தழும்பு மாறுறதுக்குள்ள போய் ஜிஹெச்ல படுத்துக்கோ அப்படின்னா. ஒரு குடும்பத்தில் கடைசியில் பிரச்சனை வரும்போது அப்படிதான் சொன்னாங்க. என்ன பிரச்சனை ஆகி 5 நிமிஷத்துக்குள்ள நான் அங்கே போய் நின்றுட்டேன். பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட 5 நிமிஷத்துக்குள்ள ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். எங்க சிஸ்டர் எங்க அப்படின்னு கேட்டா ஜிஹெச்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னா. அவ்வளோ அந்த நேரத்துக்குள்ளே இல்லை பாஸ்டர், உடனே போகணும். அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்குள்ளே எங்கே போயிடணும். அப்போ தான் அந்த கேஸுக்கு என்னவாமா, கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பெலன் பாஸ்டர், அப்போ தான் நல்ல பெலன். அப்போ தான் அவனை பிடிச்சி நம்ம உள்ளே தள்ள முடியும், இல்லைன்னா தள்ள முடியாது. அதனால கையோட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் வேணா ரத்தத்தை நம்ம தொடச்சிக்கலாம் அப்படின்னு. அது ஆதங்கம் தான், கஷ்டம்தான், அந்த சூழ்நிலை கஷ்டமானது தான், அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்படி நம்ம போகிறதுனால நம்ம ஜெயம் எடுக்க போகிறது இல்லை. நம்ம அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது ஃபஸ்ட்டு எங்கே ஓடணும் அப்படின்னா, ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? ஐயோ நம்ம ஜெபக்குறைவு தான் காரணம், ஐயோ நம்ம உபவாச குறைவு தான் காரணம், நம்ம குடும்பத்தில் இவ்வளோ சஞ்சலம் வர்றதுக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஜெபத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம், நம்ம ஆராதனை கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர், அதான் முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. அந்த முப்புரி நூல் என்கிறது ஆவியானவர் அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து இணையணும். அந்த குடும்பம் அழியவே அழியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ நம்பர் 1, முதலாவது மறக்க மாட்டீங்கல்ல, மறக்க மாட்டீங்கல்ல. இந்த பிள்ளைய பையனை பெற்று வளர்த்தின ஒவ்வொரு அம்மா அப்பாவும் இதை சொல்லி கொடுக்கணும். கல்யாணமான புதுசில் கல்யாணம் ஆகி போகும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய மிக நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, எம்மா சண்டை பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே ஃபோனை தூக்கிட்டு எனக்கு ஃபோன் சொல்லுங்க. இது ஒரு கொடுமை பாருங்களேன். எல்லாம் ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. இது உங்களுக்கு இல்லை, எனக்கு. ஒரு வீட்டில் சண்டை நடக்குது, ஒரு கால் ஃபோன் வருது, ஃபோன் வந்து ஹலோ அப்படின்னு கேட்குது. கேட்டவொன்னே அந்த சிஸ்டர் குசு குசா பேசுற, பாஸ்டர் இங்கே நடக்கிறத மட்டும் கொஞ்ச நேரம் கேளுங்க, இங்கே நடக்கிறத மட்டும் கொஞ்ச நேரம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. அங்க பாட்டுக்கு அவர் கத்துறாரு, பிரதர் கத்துறாரு, காய் மீன் கத்துறாரு, கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாரு. இவங்க 2 வார்த்தை உடனே உசுப்பேத்து விட்றாங்க, அவங்க இன்னும் கத்துறாரு. அது ஓடிட்டே இருக்குது. எனக்கு ஹலோ ஹலோ ஹலோன்னு கேட்டா இங்க சண்டை போடுறது கேட்குது. அவங்க போடுற சண்டையை நான் கேட்கணுமாமா. உங்க பிலிவர் எவ்வளோ வசத்தின்னு தெரிஞ்சுக்குங்க. அதனுடைய அர்த்தம் இதான். அந்த அம்மா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்க பிரதர் பிரதர் பிரதர்னு சொல்றீங்கல்ல, அந்த பிரதருடைய லட்சணத்தை நான் இப்போ காமிக்கிறேன்னு எனக்கு காமிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பிரதர்ஸும் அப்படிதான் ஆன் பண்ணி வச்சிருவாங்க. பாஸ்டர் சிஸ்டர் டெய்லி ஜபத்துக்கு வர்றாங்கல்ல, நீங்க ஜப வீராங்கனைன்னு வேற சொல்றீங்க அவங்கள, இங்க பாருங்க உங்க ஜப வீராங்கனைய வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஆன் பண்ணி வச்சிருவாங்க. அது பார்த்தா அந்த சிஸ்டர் காய் மீன் கத்துவாங்க. அதை கேட்ட அப்புறம் ஒரு காலகம் வந்து அதுக்கப்புறம் நம்ம எங்க அட்டன் பண்ண முடியும், கட் பண்ணி விட்டுட்டு சரி அப்படின்னு போயிடுறது தான். அதனால சண்டை ஒரு சூழ்நிலை வந்த உடனே வந்து நம்ம ஆட்கள் ஃபோனை தேடி அவங்களுக்கு பண்ணலாமா இவங்களுக்கு பண்ணலாமான்றது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சமாதான குறைவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா எங்கே ஓடிருன்னா, தாமதமே பண்ணாமல் கர்த்தர் சமூகத்துக்கு ஓடி இருப்பா. லேட் பண்ணாமல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடிரு. ஏன்னா எல்லா சமாதானத்திற்கும் காரணர் அவர் ஒருவர் மட்டுமே, அவர் ஒருவர் மட்டுமே. நம்பர் 2, ரெண்டாவது என்ன சொன்ன, எதுக்கு தாமதம் பண்ணக்கூடாது சொல்லுங்க. குடும்பத்தினுடைய சமாதானத்திற்கு இரண்டாவது மிக முக்கியமான
ஒரு ஒரு கீவேர்டு. அதான் உங்கள் பிள்ளைகிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா, கல்யாணம் ஆகும்போது நீங்கள் கொடுக்குற சீதனத்தோடு சேர்ந்து இதையும் எழுதி கொடுத்து விட்ருங்க கையோட, அப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா பையனுக்கும் கொடுத்துருங்க. என்னன்னா, ரெண்டாவது ஒப்புரவாகிறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தாமதமே பண்ணிடக்கூடாது. உடனே 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 அந்த சமயத்தில் போய் அந்த நிமிஷத்தில் போய் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன பண்ணாது, வளரவே வளராது. அது வருஷக்கணக்காக போகாது, அது பெரிய சூழ்நிலையில் கொண்டு போய் விடாது. நம்பர் 3, மூன்றாவது ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு மூணாவது என்ன தாமதம் பண்ணக்கூடாது சொல்லுங்க? மறக்கிறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, தாமதம். இதெல்லாம் மறக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. சில விஷயங்களே அதான் ஆண்டவர் சொல்லும்போது, சீயோன் குமாரத்தையே, உன் தகப்பன் வீட்டை நீ என்ன பண்ணிவிடு, மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். நம்ம கல்யாணமாகி 42 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அப்பா வீட்டை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. மறந்துரு. வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சுனாலே அப்பா வீடை என்ன பண்ணதாமா, அப்பாவுடைய வீடை மறக்கணும். ஏன் மறக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, அப்பாவுடைய வீட்டில் சொகுசு ரொம்ப அதிகம், அப்பாவுடைய வீட்டில் நமக்கு செல்லம் ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம போகிற வீட்டில் அப்படி இருக்காது. அங்கே நமக்கு அப்பா, இங்கே நம்ம தான் அம்மா, நம்ம தான் அப்பா. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரத்தில் கேட்கணும், எனக்கு மறக்கிறதுக்கு பலன் தாரும். திரும்ப 3 விசை சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து. நம்பர் 1, முதலாவதாக தாமதிக்கக்கூடாது. எதுக்கு தாமதிக்கக்கூடாது? தேவ சமூகத்தில் ஓடுறதுக்கு தாமதிக்கக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது ஒப்புரவாகிறதுக்கு தாமதிக்கக்கூடாது. நம்பர் 3, மூன்றாவது மறக்கிறதுக்கு தாமதிக்கக்கூடாது. இந்த 3 மட்டும் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு பரலோகமாய் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கு. நம்மவும் என்னமா இருக்கலாம்னா, சுகமாக வாழலாம், சுகமாக வாழலாம். அவங்க செஞ்சதெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு கிடக்கிறதுனால தான் நம்மளால் சுகமாக வாழ முடியல. ஐயோ இப்படி பேசிட்டானே, அப்படியே இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு மறக்க முடியாதனால தான் நம்மளால் மேற்கொண்டு யார்ட்டையும் பேசவும் முடியலை, ஃப்ரீயாக இருக்க முடியல. மறந்துட்டோன்னு வைங்களேன், என்னமோ பேசிட்டான் விடுங்க அப்படின்னு மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதை குறித்து கவலையே இல்லை, நம்ம சுகமாய் வாழலாம். ஆமே. இதெல்லாம் சத்ரு நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் கொண்டு வருகிற மிகப்பெரிய கண்ணி, அவனுடைய மிகப்பெரிய வலை. அதான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே கொண்டு நம்ம குடும்பத்தை சீர்குலைக்க பார்க்குறான். ஆனால் நம்ம இதில் கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை சந்தோஷமாய் நம்ம கட்டி காக்க முடியும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்குள்ளேயும் பலவீனம் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயும் பலவீனம் இருக்கிறது. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தரிசனம் உங்களுடையது, தரிசனம் உங்களுடையது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தரிசனம் உங்களுடையதுன்னு சொல்றேன். என்னன்னா, உங்க குடும்பத்தில் உங்க குடும்பத்தை சமாதானமா கொண்டு போகணும்னு நினைக்கிறது யாரு? நீங்க தான். சமாதானமா கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க தான் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமே தவிர, ஆப்போசிட்ல இருக்கிறவர் ஆப்போசிட்ல இருக்கிற நபர் அதை செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா தரிசனம் உங்களுடையது. நீங்க தான் அதை நினைக்கிறீங்க. நீங்க தான் நம்ம இப்போ பாருங்களேன், இப்போ சர்ச் இருக்கிறது, இந்த திருச்சபையை நான் திருச்சபை தலை பாஸ்டர் ஆண்டவர் நான் வச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் இன்னைக்கு ப்ரேயருக்கு அட்டன் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கணும். இந்த செய்தியை நான் தான் ப்ரிப்பரேஷன் ஆகணும், நான் தான். அந்த தரிசனம் என்னுடையது. ஸோ இன்னொருத்தருக்கு இந்த தரிசனம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்க முடியாது. இன்னொருத்தர் இந்த தரிசனத்துக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்க முடியாது. நான் தான் என் கையில் கொடுத்துருக்கிற ஊழியத்தை நான் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி, எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை செய்யணும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் அந்த குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தான் சமாதானமாக போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ யாரு தான் கிரியை செய்யணும், யாரு தான் வேலை செய்யணும், யாரு தான் தாழ்ந்து போகணும், யாரு தான் ஜெபம் பண்ணணும்? நம்ம தான். ஐயோ நான் இப்படி பண்றேனே, இத்தனை பண்றேனே, இவங்களுக்கு புத்தி இருக்கா, இத்தனை பண்றேனே, இவங்களுக்கு மன இறக்கம் இருக்குதா, ஒரு ஜெபம் பண்ண தானே கூப்பிடுறேன், ஒரு இந்த காரியத்தை தானே கூப்பிடுறேன். நான் சொல்றேன், தரிசனம் அவங்களுடையது அல்ல. தரிசனம் யாருடையது? கண்டிப்பா அவங்க அந்த தரிசனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, நினைக்கவே முடியாது. நீ சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் இதான் எனக்கு வேலை. இப்போ ஒரு கணவனார் வீட்டை விட்டு வெளியே போறார், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அந்த 10,000 ரூபாய் வீட்டில் கொண்டு கொடுத்தாதான் அவருக்கு ஆகாரம். இந்த 10,000 ரூபாவை கொண்டு அந்த சம்பாதிக்கிறதுக்கு விடாதபடி எவ்வளவு தடை வந்தாலும் அவர் அதை செய்யாம இருக்க மாட்டாரு. அப்பா கண்டிப்பா நான் செஞ்சே ஆகணும்ப்பா, செஞ்சுதான் நான் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும். அதே போல சமாதானம்னு ஒன்று பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், வேற யாரையும் பார்க்காதீங்க. சில வீடுகளை சொல்லுவாங்க, பாஸ்டர் என் கணவனார் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டார் அப்படின்னா நான் அழகா கொண்டு போயிடுவேனே. நான் சொல்ல, கண்டிப்பா கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய தரிசனமே வேறு, உங்க தரிசனமே வேறு. அது உங்க தரிசனம்.
அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அதற்கான காரணங்களை கொண்டு வந்து சேர்ப்பாரே தவிர, அவர்கள் கோஆபரேட் பண்ணாலும் பண்ணலைனாலும் நான் செய்வேன், நான் பண்ணுவேன். அதுதான் வெற்றி, அதுதான் வெற்றி. அதனால அதை எல்லாரும் சுமந்து இன்னைக்கு நம்ம இந்த உபவாச ஜெபத்தில் எதுக்காக ஜெபம் பண்ண போறோம்னா, பிரிந்து கிடக்கிற எல்லா குடும்பங்களும் ஒன்றாக வேண்டும். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடணும். இந்த லாக்டவுன் வந்ததுக்கு பிறகு சில குடும்பங்கள் ஒன்றாகணும், ஆனால் சில குடும்பங்கள் அப்படி சுக்குநூறா பிரிஞ்சிச்சு. எங்கு பார்த்தாலும் கள்ள தொடர்புகள், கள்ள காதல்கள், கள்ள பேச்சுகள் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. கணவன் மேல் சந்தேகம், மனைவி மேலே சந்தேகம், பிள்ளைங்க மேலே சந்தேகம், இப்படி குடும்பங்கள் அப்படி உருக்குலைஞ்சு கிடக்குது. இந்த லாக்டவுனில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பங்களில் உள்ள சமாதானம் நிறைய போயிருச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் சில நாட்களில் அதிகாலையில் எழும்பி அப்படியே ரோட்டில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வாக்கிங்க 5 மணிக்கு எந்திரிச்சு போகும்போது 5 மணிக்கு என்னங்க ஃபோன் கால் பேச்சு? 5 o'clock யாராவது ஃபோன் கால் பேசுவாங்களா? பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு வாக்கிங் போகிறேன்ற அதை பயன்படுத்தி அது ஓப்பனாக சொல்ல போனால் கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொம்பளை ஆள் அப்படியே அவங்க வெளியே வராங்க, ஃபோன் பேசிட்டே வெளியே வராங்க. கணவனார் வீட்டில் படுத்து கிடக்கிறார், பிள்ளைங்க வீட்டில் படுத்து கிடக்கிறார். இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு நபர் வருகிறார், 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டே போகிறாங்க. கரெக்டாக ஒரு இடத்துல 2 பேரும் ஜாயிண்ட் ஆகுறாங்க. அவர் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு, பைக்கை ஒரு இடத்துல ஓரத்தில் போடுறாங்க. அவங்க 2 பேரும் வாக்கிங் போட்டு திருப்பி அவர் ஒரு இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாம் அப்படியே நடக்குது. அப்படியே அது ஒரு நாள் இல்லை, பல நாட்கள் அந்த இடத்துக்கு போகும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஐயோ இவங்க இன்னாருடைய மனைவியாச்சே, இந்த நபர் யார், சம்மந்தமே இல்லையே, இவருக்கு வேற ஃபேமிலி இருக்குது. ஸோ காலையில் அதிகாலையில் அந்த வாக்கிங் போகிற இடத்துல அப்படி பேசி வச்சு அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவினை பாருங்க. சத்ரு எவ்வளோ வஞ்சகமாக செயல்படுறான், எவ்வளோ அசுத்தமான காரியங்கள் நம்முடைய பட்டணத்தில் தேசத்தில் நடக்கிறது, நிறைய குடும்பங்கள் நடக்குது. இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி குடும்பங்கள் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற அளவுக்கு தேசம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய குடும்பத்தில் இப்படி நடக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதற்காக யார் தரப்பில் நிற்கிறது, யார் ஜெபிக்கிறது? நம்ம தான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரட்டும், என் பிள்ளையினுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரட்டும், உடஞ்சு போய் கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் சீரமையட்டும், எல்லாம் ஒன்றாகட்டும். ஆண்டவரே, நீங்கள் ஒன்றுபடுத்துங்க, ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே அப்படின்னு இன்னைக்கு நம்ம விடாப்பிடியா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இறங்குவார். நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இறங்குவார். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்ல ஒவ்வொரு பேரண்ட்ஸும், பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன உங்கள் குடும்பத்தில் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் வரப்போகுது. அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் கிளியராக இருங்க. நீங்கள் கிளியராக இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் அப்படியே மூவ் ஆகும். அதனால் உங்களுக்குள்ளே சில தவறுகள் மீறுதல்கள் இருக்குமானால் உடனே அதை மாற்றி கர்த்தர் சமூகத்தில் ஒப்புரவாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது. அவர்களுக்காக நம்ம நல்லா வாழ்ந்தாகணும், சரியாக வாழ்ந்தாகணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேனே, மடியில் நெருப்பு போட்டுட்டு அது வேகாது அப்படின்னு நினைக்க முடியாது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் கையாள வேண்டிய விஷயம். எல்லாரும் இன்னைக்கு குடும்பத்திற்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்னோடு இணைந்து இந்த லைவில் இருக்கிறவங்களும் சர்ச்சில் இருக்கிறவங்களும் எல்லாரும் குடும்பங்களுக்காக நம்ம திறப்பில் நிற்க போகிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. பாருங்க, இந்த யோபுனுடைய குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் குடும்பத்தின் மேலே தான் சத்ரு கை வைக்கிறான். பாருங்களேன், அவ்வளோ பெரிய விசுவாச வீரனா யோபு இருந்தாலும் அவனுடைய மனைவி விசுவாசத்தில் குறைவாக இருந்தாங்கல்ல. லோத்து விசுவாச வீரனா இருந்தாலும் லோத்துனுடைய மனைவி விசுவாச குறைவா இருந்தாங்கல்ல. அப்போ சில குடும்பங்களில் அப்படித்தான், அவங்க அப்படி இருந்தாலும் இவங்க அப்படி விசுவாச குறைவு அப்படின்றது குடும்பங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா அந்த ஒருத்தர் தேவனோட நடக்கும்போது ஆண்டவர் அவர்கள் மூலமா அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாத்துறாரு. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அதனால எல்லாரும் சொல்லுங்கள், ஒரு டைம் சொல்லுங்கள், என் குடும்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பம் முக்கியம், என் குடும்பம் மிக 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 முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்கள். அடுத்த குடும்பம் முக்கியம்னு ஓடுறதில்லை, என் குடும்பம் முதல்ல, நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் மிக முக்கியம். ஃபர்ஸ்ட் அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் அறையை கட்டிக்கொள், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும், அதற்கு பிறகு மற்றவங்களுடைய இதை பார்த்துக்கலாம். ஆமேன்.
ஊரெல்லாம் போய் எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்து நம்ம குடும்பத்தை கைவிட்டா, நம்ம பிள்ளைகளை கைவிட்டா அப்புறம் எப்படிங்க? நம்மளை ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் தலைவனாய் தலைவியாய் வைத்ததற்கு என்ன நோக்கம்? அதனால் ரொம்ப கவனமாக ஆண்டவரே, சுற்றி சுற்றி எங்கே போனாலும் உங்களுடைய ஞாபகத்தில் எது இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஃபேமிலி இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க மேலே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். உங்கள் மகள் மேலே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். உங்கள் மகன் மேலே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். உங்கள் கணவன் மேலே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். உங்கள் மனைவி மேலே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். எங்கே இருக்காங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிப்பட்டவங்களுடைய குடும்பம் தான் கட்டி காக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை நாள் தான் சொந்தக்காரங்களுக்காகவே ஓடிட்டு இருக்கிறது, அண்ணன் தம்பிக்காகவே ஓடிட்டு இருக்கிறது. சிலர் பாருங்க, அப்படி ஞானமே இல்லாமல் அந்த அண்ணன் தம்பி பாசம் பாசம் பாசம்னு காமிச்சு தன்னுடைய குடும்பத்தை கொஞ்சம் கூட கவனிக்காம அப்படியே வாழ்க்கையை தொலைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கர்த்தர், முதல்ல கர்த்தர், ரெண்டாவது கணவன் மனைவி, மூன்றாவது பிள்ளைகள், நான்காவது அம்மா அப்பா, அடுத்துதான் ஒன்னொன்னா அப்படியே போகணுமே தவிர வேற இந்த 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 ரிலேஷன்ஷிப்பில் வேற எதுவுமே இடையில வந்துடக்கூடாது. அப்படிதான் முதல்ல ஆண்டவர், அதுக்கப்புறம் கணவன் மனைவி, அதுக்கப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க, அப்படி தான் போகணும். இது எந்த ஆப்ஷன்ஸ் மாறினாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கை சரியாக கட்டப்படாது. அதனால் எல்லாரும் அப்படி உட்காந்துட்டே கையை மேலே உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்தை கையில் எடுங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய கணவனார் மாற்று வழிகளிலே இருக்கிறாரோ, உங்களுடைய மனைவி மாற்று வழிகளே இருக்கிறாரோ, என் பிள்ளைக்கு ரொம்ப கவலைப்படுறேன் பாஸ்டர், என் பிள்ளையினுடைய குடும்பம் நல்லா இல்லை, என் மகனுடைய குடும்பம் நல்லா இல்லை, என் பிள்ளைங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் வாழ்க்கை அமையவே இல்லை. இப்படி பெரிய போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்திற்காக திறப்பில் நிற்கிறோம். ஆண்டவரை தவிர நமக்கு வேறு யார் இருக்கிறார்? கர்த்தரை தவிர நமக்கு யார் உண்டு? அவர் நினைத்தால் சகலம் வெற்றியாய் நடக்கும். நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்ததிகள் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் கர்த்தர் நல்ல சந்ததிகளை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே மலடு என்கிறது இல்லை. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, ஒருவேளை நம்ம ஜெபிக்காம இருக்கிறதுனால ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்தை என் கையில கொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை போஷிங்க ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பப்படுகிற சத்துருடைய கிரியைகள் அழிவதாக, நிர்மூலம் ஆவதாக. தேவனே, நான் யாரிடத்தில் போவேன்? நான் யாரிடத்தில் சொல்லுவேன்? சொல்ல முடியாத பிரச்சனை ஆண்டவரே. என் கணவனாரை குறித்து சொல்ல முடியாது, என் மனைவியை குறித்து சொல்ல முடியாது, என் பிள்ளைகளை குறித்து சொல்ல முடியாது. அதனால மனம் திறந்து இன்றைக்கு உங்களோட சொல்லுகிறேன், என் கணவனாரை நோக்கி பாரும், என் மனைவியை நோக்கி பாரும், என் பிள்ளைகளை நோக்கி பாரும், என் தாய் தகப்பனை நோக்கி பாரும். இயேசுவே, ஹல்லேலூயா. இப்பொழுது உடைந்து கிடக்கிற அந்த குடும்பம் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. வாக்குவாதங்கள் மாறுவதாகப்பா, வாக்குவாதங்கள் மாறுவதாகப்பா. எங்க மேல இருக்கிற தவறுகளை தயவா மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்பா, தயவா மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்க குடும்பம் கட்டப்படணும், எங்க குடும்பம் வாழணும், எங்க பிள்ளைங்க வாழணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்துல சமாதானம் உண்டாகணும், எங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகணும், எங்க குடும்பத்துல சம்பாதிக்கிற பணம் நிற்கணும். தகப்பனே, தகப்பனே, எங்க குடும்பத்துல உலாவுங்க ராஜா. ஹல்லேலூயா. யோபு சொன்னது போல கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல், கூடாரத்தின் மேல், கூடாரத்தின் மேல் கர்த்தருடைய ரகசிய செயல் எங்களுடைய கூடாரத்தின் மேல் இருப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. இது பெத்தேல், இது வானத்தின் வாசல், இங்கே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது மாதிரி எங்க ஒவ்வொருத்தருடைய வீடும் ஒரு பெத்தேலாய் மாறுவதாக ராஜா. ராஜா, 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 நீர் எங்க வீட்டுல ஏறணும், நீர் எங்க வீட்டுல இறங்கணும், எங்க ஜெப விண்ணப்பெல்லாம் நீங்க கொண்டு போகணும், அதே மாதிரி பதிலெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்பா, எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீடும் பெத்தேலாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல்லு நீர்தான் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அப்பா, எங்களுடைய வீடுகளிலே நீர் இருப்போம், நாங்க உங்க மடியில தலை சாய்க்கணும் ஆண்டவரே. உங்க மடியில படுத்து தூங்கணும், நிம்மதியா தூங்கணும். அந்த சண்டைகள் மாறுவதாக, அந்த வாக்குவாதங்கள் மாறுவதாக, அந்த கோபங்கள் மாறுவதாக. குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற சத்துருடைய கை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முறிந்து விழுவதாக. சாப கட்டு உடையட்டும். அம்மாவுடைய கட்டு, வம்சாவளி சாபம், அப்பாவுடைய கட்டு இயேசுவின் நாமத்தினால குடும்பங்களிலே இருக்கிற அந்த வம்சாவளி சாபங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக.
ஹalleluya. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் கூட இருப்பேன் என்றீ. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அழகும் கைவிடவே மாட்டீ. சொல்லுவோம், சொன்னதை செய்யும் அழகும் கைவிடவே மாட்டீ. ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் ஏல் பெத்தேல் வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நின்று பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, ஹalleluya. நம்முடைய குடும்பங்களுக்காக ஒரு 3 ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபித்து இன்னைக்கு முடிக்க போறோம். ஆமென், ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய குடும்பத்திற்காக எதை ஜெபிக்க போறோம் அப்படின்னா, வம்சாவளி சாபங்கள் நம்முடைய குடும்பத்தை தொடரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணணும். ஆமென். வம்சாவளி சாபங்கள் நம்முடைய குடும்பத்தை தொடரக்கூடாது. கடந்த நாட்களிலே ஒரு குடும்பம் என்கிட்ட ஜெபம் பண்ண வரும்போது, ஒரு தகப்பனாருக்கு கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போது நான் அவருக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் போன வருஷம்தான் அவங்க தம்பி இறந்தார். அந்த பிரதருடைய குடும்பத்தில் 4 பசங்க, 4 பசங்களும் 4 பேருக்கும் ஒரே மாதிரி கேன்சர், ஒரே மாதிரி ஒரே இடத்துல. இன்றைக்கி ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். மற்றவங்க 4 பேரும் கேன்சர் 3 பேரும் கேன்சர் இறந்துட்டாங்க. இவருக்கும் இப்போ 3rd ஸ்டேஜ் போச்சு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டு அவங்கள தொடருது. அதே போல் சில குடும்பங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கணவன் மனைவி 2 பேரும் அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகி அவங்க கணவன் மனைவி ஒன்றா இருக்க மாட்டாங்க. இப்படியே 3-4 ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கணவனாரோடைய பிள்ளைங்க இல்லாத மாதிரி அப்படியே. அப்புறம் குழந்தை பாக்கியம் தடை. இந்த மாதிரி வம்சாவளி சாபங்கள் நிறைய பேருடைய குடும்பத்தில் தொடருது. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா சுகரில் இறந்து போகிறாரு. அந்த அவருடைய அவருடைய மரணத்தை பார்த்த உடனே அந்த மகள் அவ்வளோதான், அவ ரொம்ப சின்ன பொண்ணு தான், ஆனால் சர்க்கரையை யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தாரு, நான் அப்படி சர்க்கரையை யூஸ் பண்ணோம் அப்படி. அந்த மாதிரி சில சாப கட்டுகள் நம்ம வம்சங்களை தொடருது. இங்கே கூட இந்த ஜபத்தில் கூட யாராவது இருப்பீங்க, எங்கள் அம்மாவுக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, எங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்குது. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ண கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சாபங்கள் நம்மை தொடராது. நம்ம எல்லாரும் அதுக்காக அறிக்கை பண்ணணும். அதற்காக ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் ஓடுற பிளட்டு அது எங்கள் வம்சத்தினுடைய பிளட் அல்ல, அது உங்கள் ரத்தம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், உங்கள் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டுட்டேன். ஸோ என் குடும்பத்தில் இருக்கிற எந்த வம்சாவளி சாபமும் என்னை தொடர்றதுக்கு அதிகாரமே இல்லை. ஏன்னா என் ரத்தம் அது என்னுடைய ரத்தத்தோட சேர்ந்து இயேசுவின் ரத்தம் கலந்துருக்கிறது. ஒரு பெரிய வைராக்கியம் நமக்கு இருக்கிறது. அதனால எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, ஹalleluya. முதல் ஜெப குறிப்பை வைத்து எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ என் வம்சத்திற்கோ ஆண்டவரே, வம்சாவளி சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஹalleluya, ஹalleluya.
இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட சாபம் தொடருகிறதோ, அப்பா மேல இருந்த சாபம், தாத்தா மேல இருந்த சாபம், குடும்பத்தின் மேல இருந்த சாப கட்டு உங்க நாமத்தினால உங்க ஊழியக்காரனாகிய நான் பலிபீடத்திலிருந்து பிள்ளைகளுக்காய் திறப்பிலே நிற்கிறேன். சகல சாபத்தையும் முறிக்கிற வல்லமை உம்மிடத்திலே இருக்கிறது ராஜா. நீர் சாபத்தை உடைக்கிற கர்த்தர். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணின கர்த்தர். இப்பொழுது அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதமாய் மாறுவதாக, ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கட்டும். திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, மாறுவதாக. அந்த சரீரத்திலே இருக்கிற அந்த வியாதி, குடும்ப வியாதி, பரம்பரை வியாதி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது 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 மாற்றப்படுவதாக, அது எடுக்கப்படுவதாக. ராஜா, எங்களுடைய ரத்தம் எல்லாம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எங்களுடைய சரீரத்திலே ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அது என் இயேசுவின் ரத்தத்திற்கு சம்பந்தப்பட்டது, இயேசுவினுடைய ரத்தத்திற்கு உரியது. ஹல்லேலூயா. இப்பொழுதே 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 நான் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன், கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். அந்த சாபத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி ராஜா. அப்பாவுடைய கடன், அம்மாவுடைய கடன் பாரம் என் பிள்ளைகளை தொடவே கூடாது ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கிற சாப கட்டுகளை கர்த்தர் உடைத்ததற்காய் கரங்களை தட்டி, எல்லாரும் நன்றாய் கரங்களை தட்டி, இயேசுவின் நாமத்தினால அந்த வம்சாவளி சாபங்கள், குடும்ப சாபங்கள் உடைகிறதற்காக நன்றி, உடைகிறதற்காக நன்றி, உடைகிறதற்காக நன்றி, உடைகிறதற்காக நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்த இரண்டாவது ஜெப குறிப்பு, 3 ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணி முடிப்போம். இரண்டாவது குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கிறது எதுக்காக ஜெபிக்கணும்னா, அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்காம விடவே கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அதனால பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒவ்வொரு பெற்றோரும், நான் சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பெரிய சொத்தே ஜெபம்தான். நீங்க ஒண்ணுமே தர வேண்டாம். உங்க பிள்ளைக்கு, எனக்கு என் பிள்ளைக்கு வந்து சொத்து கொடுக்க முடியலையே, எனக்கு ஒரு 5 சென்ட் நிலம் கொடுக்க முடியலையே, எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலையே, நீங்க கவலையே படாதீங்க. உங்க பிள்ளை நல்ல வீட்டில் குடியிருப்பாங்க, உங்க பிள்ளை நிறைய பத்திரத்துக்கு கையெழுத்து போடுவாங்க. ஆனா உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் மட்டும் பண்ணாம இருக்காதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்கணும்னா உங்க ஜெபம் வந்து உங்க பிள்ளைகளுக்காக இருக்கணும். ஆமென். வேற எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். எதுவுமே, நகை சேர்த்து வைக்கல, எதுவுமே பயப்படாதீங்க. ஜெபத்தை மட்டும் நிறைய சேர்த்து வைங்க. என் பிள்ளைக்கு பல மணி நேரம் ஜெபம் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறேன் பாருங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைக்காக நீங்க போடுற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் அவனுக்கு லட்சமா பெருக பண்ணும். இங்க இருக்கிற நிறைய பேர் சாட்சி கூட சொல்லுவீங்க. நீங்க நிறைய பேர் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நிறைய பேருடைய பேரண்ட்ஸுடைய ஜெபம். எங்க அம்மா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க பாஸ்டர், எங்க அப்பா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால நம்ம எல்லாருமே நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஒருவேளை பிள்ளைகளோட வந்திருக்கிறவங்க உங்க பிள்ளைங்க பக்கத்தில் இருப்பாங்கன்னா அவங்க தலையில கை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என் பிள்ளை வாழ்ந்திருக்கணும், என் பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அடுத்த ஜெனரேஷன் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே தகப்பனே, எங்கிருந்தாலும் உங்க பிள்ளைங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த ஜெபம் எங்க வேணாலும் போய் கிரியை செய்யும். நம்முடைய தேவன் சமீபத்திற்கும் மட்டுமல்ல, கர்த்தர் தூரத்திற்கும் ஆண்டவர். உங்க பிள்ளைங்க எந்த ஊர்ல இருந்தாலும் கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொடுவாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக நான் திறப்புல நிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பா, என் மகளுக்காய் நான் திறப்புல நிக்கிறேன், என் மகனுக்காய் திறப்புல நிக்கிறேன். ராஜா 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 ராஜா, என் பிள்ளையினுடைய வாழ்வை நான் பார்க்கணும், என் பிள்ளையினுடைய உயர்வை நான் பார்க்கணும், என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். ஓ ஹல்லேலூயா. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சந்தோஷ சத்தத்தை நான் கேட்கணும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில மேலதாள சத்தத்தை நான் பார்க்கணும். என் பிள்ளை ஒரு வீடை வாங்கணும், என் பிள்ளை கரையம் பண்ணணும், என் பிள்ளையினுடைய கை அதற்கு சைன் போடணும். அப்பா, என் பிள்ளை வியாதியா இருக்கக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளையினுடைய கண்ணீர் அது ஆனந்த கண்ணீரா மாறணும்.
ஹல்லேலூயா. என் பிள்ளை ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்யணும், உமக்காக பாடணும், உங்க சமூகத்துல நிக்கணும் ஆண்டவரே, பரிசுத்தவான்களோட நிக்கணும் ஆண்டவரே. என் பிள்ளை சமாதானமா தேவனுடைய ஆலயத்திற்கு போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவே, நான் திறப்புல நிற்கிறேன், என் பிள்ளைக்காக திறப்புல நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைக்கு ஒரு மறைவு கட்டப்படட்டும், ஒரு பாதுகாப்பு சுவர் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால அவனுக்கு விரோதமாய் அவளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் அழிவதாக. என் பிள்ளை உமக்குள்ள வளரணும் ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கணும் ஆண்டவரே, அவங்க வேதத்தை படிக்கணும்ப்பா, அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்ப்பா, உங்களை நம்பணும், உங்களை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளையினுடைய வாழ்வை பார்க்காம நான் போக மாட்டேன், உங்களை நான் விட மாட்டேன். என் பிள்ளையினுடைய உயர்வை பார்க்காம நான் உங்களை விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். என் பிள்ளைக்கு பலவீனம் இல்லாத சரீரம் வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே. என் பிள்ளை சாட்சியா நிக்கணும் ஆண்டவரே. சோத்ரம், 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 சோத்ரம். சாலோமோனுடைய சமாதானமான ஆண்டுகள் எங்க பிள்ளைங்க மேல வைக்கப்படணும். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே ஆண்டவருடைய கையை இறுக்கமா பிடிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவருடைய கையை இறுக்க பிடிக்கணும். நமக்கு ஒன்று நல்லா தெரியும், அவன் ஆண்டவருடைய கையை அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம நிறைய பேர் உயிரோடு இருக்கிறதே கர்த்தர் நம்ம மேலே வச்ச இறக்கம். ஆண்டவரை பிடிச்சதுனால தான் நம்ம நிறைய பேர் உயிரோடு இருக்கிறோம். அதனால் நம்முடைய பிள்ளைங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற காலங்களில் அவங்களுக்கு நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய தெரிகிறதுனால அவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. ஆண்டவரே யாருன்னு கேட்குறாங்க, கர்த்தர் யார்? ஜெபம் பண்ணுன்னா கோவம் வந்துடுது, பைபிள் வாசினா கோவம் வந்துடுது, சர்ச்சுக்கு போனால் கோவம் வந்துடுது, சினிமா பார்த்துட்டே இருக்காங்க, டிவி பார்த்துட்டே இருக்காங்க. ஆண்டவருக்குள்ள ஒரு ஈடுபாடா, ஆண்டவருக்குள்ள ஒரு தொடுதலே வரல, ஆண்டவர் அவங்கள தொடலை, ஆண்டவர் அவங்கள மாற்றலை. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஜெப குறிப்பு, கர்த்தர் அவர்களை தொடணும், அதே மாதிரி அவங்களும் கர்த்தரை தொடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க எப்போ ஆண்டவரை தொடுறாங்களோ அப்போதான் அவங்களுக்கு என்ன புறப்படும்னா, கர்த்தருடைய வல்லமை புறப்படும். அப்போதான் அவங்க மறுரூபம் ஆவாங்க, அப்போதான் அவங்களுடைய சரீரம் மறுரூபமாக. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தரை நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா தொடணும். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தொட்டிருக்கிறார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் உங்களை எல்லாரும் தொட்டதுனால தான் நம்ம இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல வந்திருக்கிறோம். அதனால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அதனால தான் நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்க. இது கர்த்தருடைய தொடுதல். ஆனா அடுத்த லெவல் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா நீங்க ஆண்டவரை தொடர்றது. அது ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப். அது தொடர்ற மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கர்த்தரை தொட்டாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு நபர் தொட்டதுக்கு வித்தியாசம் இருந்துச்சா? வேதம் சொல்லுது, என்னை தொட்டது யார்? உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே விளையாட்டுத்தனம் பண்ணுறீங்க? சுற்றி இருக்கிற இத்தனை பேர் உங்களை நெருக்கி போயிட்டு இருக்கும்போது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்க? இல்லை 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 இல்லை, எல்லாரும் தொட்டதுக்கும் அந்த அம்மா தொட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னிடத்திலிருந்து வல்லமை, ஸோ அப்போ வல்லமை புறப்படுற அளவு தொடணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? கர்த்தரிடத்துலேருந்து வல்லமை வர்ற அளவுக்கு தொடணும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், அதை நான் உணர்ந்திருக்கிறேன். என் கூட எத்தனையோ பேர் படித்தாங்க, ஆனால் நான் சொல்கிறேன், நான் தொட்டதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் அப்படி தான் அவரை தொட்டேன், அவருடைய வல்லமை என்னிடத்துல வந்தது நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால் நீங்களும் அப்படி தான் செய்யணும், உங்கள் பிள்ளைகளும் அப்படி தான். நான் அடுத்த ஜெனரேஷன் ஆண்டவரை அவங்க தொடணும், ஆண்டவரை தொடணும். இப்போ நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுறதுனால நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளே வந்துடுவாங்க, சர்ச்சுக்குள்ளே தான் இருப்பாங்க, பைபிளை தூக்குவாங்க. ஆனால் அவங்க ஆண்டவரை தொட்டிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க தூரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஃபீலே தெரில. கடமைக்காக தான் ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, கடமைக்காக தான் பைபிள் எடுக்கிறாங்க. எல்லாரும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஹிந்து, எங்கள் அம்மா அப்பா கிறிஸ்டின் அப்படின்னு இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை கர்த்தர் கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேரண்ட்ஸ் அதுக்காய் திறப்பில் நிற்க போகிறீங்க? எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களை என் பிள்ளை தொடணும். ஆண்டவரே, என் மகா உங்களை தொடணும், என் மகன் உங்களை தொடணும். ஆண்டவரே, நான் என் பிள்ளைக்காக அழுறேன்,
என் பிள்ளைக்காக எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறேன். ஆனா என் பிள்ளை உங்களை தொட்டுட்டா போதும் ஆண்டவரே, எனக்கு தெரியும் என் பிள்ளை தொட்டுட்டான்னா அந்த பிள்ளைக்கு பெரிய வெற்றி வரும் ஆண்டவரே. ராஜா ராஜா, இப்போ என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். என் பிள்ளைய நீங்க தொட்டுட்டீங்க ஆண்டவரே, அதனாலதான் அவன் ரட்சிக்கப்பட்டான், அதனாலதான் இன்னைக்கு பைபிள் தூக்குறான். ஆனா அப்பா, என் பிள்ளை உங்களை தொடணும் ஆண்டவரே, என் பிள்ளை உங்களை தொடணும், அவனுக்கு அந்த ஃபீல் வரணும் அப்பா, அந்த தொடுதல் வரணும், அந்த அணைப்பு வரணும் அப்பா. அப்பா அப்படி உங்களோட நெருக்கமா அவன் பேசணும், உங்களை தொடணும், உங்களை ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. உங்க வல்லமையை அவன் ஆண்டவரை கண்டுகொள்ளணும், உங்க வல்லமை அவனுக்குள்ள கடந்து போகணும் ஆண்டவரே. நீங்க இருக்கிறத அவன் உணரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஒரு தொடுதல் என் பிள்ளைகளுக்கும் உமக்கும், ஒரு தொடுதல் எங்க பிள்ளைகளுக்கும் உமக்கும், ஒரு தொடுதல் என் மகனுக்கும் என் மகளுக்கும் உமக்கும், ஒரு தொடுதல். இப்போ 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 அந்த அந்த இடத்துக்கு நீங்க தான்ப்பா கொண்டு வரணும் அப்பா. அந்த இடத்துக்கு நீங்க தான்ப்பா அவனை கவர்ந்து இழுக்கணும். எப்படியாவது அப்பா அவன் உங்க பக்கத்துல வந்துடட்டும் ஆண்டவரே, உங்களை தொட்டுறட்டும் ஆண்டவரே, உங்களை பிடிச்சிடட்டும் ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்துல உங்களோட அவன் பேசணும், உங்களோட நடக்கணும், உங்களை பார்த்து ஜெபிக்கணும். அந்த ஆசை தவிர வேற எந்த ஆசையும் இல்லை. அதற்காய் இப்பொழுது இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் ஒரு கிருபையை கட்டளையிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கிரியை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீங்க கிரியை செய்யுங்கப்பா. எங்க குடும்பம் முழுவதும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக ஜெபித்து முடிக்க போறோம். நமக்கு 21 நாள் ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்துல ஆண்டவர் நல்ல பலன் தரணும், அடியன் மூலமாய் நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தரணும். எத்தனை ஆயிரம் பேர் கலந்து கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் வார்த்தைகளை தரணும். பொதுவாக இங்கே நம்ம சர்ச்சில் நடக்கிறது லைவ்ல பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த மகிமை அப்படியே அவங்க வீடுகளில் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 2000 பேராவது அந்த லைவ்ல அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளணும். அது ஒரு டார்கெட்டாக ஜெபம் பண்ணணும். அதனால் நிறைய வீடுகளில் காலையில் அந்த ஆராதனை, அந்த செய்தி சத்தம் கேட்கப்படணும், எந்த தடையும் வந்துடக்கூடாது. அதனால இதெல்லாம் மனசில் வச்சு அந்த 21 நாள் அடியனுக்கு கர்த்தர் பலன் தரணும், நல்ல வார்த்தையை தரணும், நல்ல முழங்கால பலன் தரணும். எல்லாரும் மனசுல வச்சு அந்த காரியத்திற்காக ஜெபிங்க பார்க்கலாம். தகப்பனே, அந்த 21 நாட்கள் நடக்கிற முழங்கால் யுத்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், ஊழியக்காரனை பலப்படுத்தும் அப்பா. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே. திருச்சபையில மட்டுமல்லாமல் துணிக்கப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக அப்பா. குறைஞ்சது ஒரு 2000 பேராவது ஒவ்வொரு நாளும் காலையில வீடுகளிலே ஆராதிக்கிற சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. தகப்பனே, ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஒற்றுமையை, ஆயிரக்கணக்கான ஜனங்களை எங்களோடு இணைப்பீராகப்பா, இணைப்பீராகப்பா. அந்த ஜெபத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைவதாக. கர்த்தர் அக்கினி மதிலா இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு ஜெபத்துக்காய் ஜெபித்து முடிக்க போறோம். நம்முடைய திருச்சபையிலே நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்காக அந்த ப்ராஜெக்டை நம்ம ஆரம்பிச்சு ஒரு 3 மாதங்கள் தாண்டி இன்னும் ஒரு 12 மாதங்கள் இருக்கிறது. இந்த 12 மாதத்துக்குள்ளே இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சரி செய்யறதுக்கு ஆண்டவர் பலன் தர வேண்டும். இதோடு பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த தீர்மானத்தில் இணையணும். இணைந்து கட்டுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்களுடைய கைகளை நமக்கு தரணும். நிறைய பேர் இதற்காக வாக்கு கொடுத்தவங்க, உதவி செய்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த ப்ராஜெக்டில் யாருடைய கையெல்லாம் நம்ம கூட இருக்குதோ எல்லா கையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் நிறைய பேர் தேவை. குறைஞ்சது ஒரு 5000 பேர் நம்ம கூட மாதம் இந்த இதில் இணைஞ்சாதான் நம்மளால் அதை டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் நம்ம அதை செஞ்ச முடிஞ்சு, மற்ற எந்த மாதத்திலும் அப்படி செய்ய முடியல. ஆனால் இனி இந்த ப்ரேயரை ஆரம்பிச்சதுலேருந்து கர்த்தர் அப்படி செய்ய உதவி செய்யணும். ஆண்டதுக்கு நம்ம கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது, நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஆமேன். நிறைய பேர் அந்த மாதம் அந்த திருச்சபையினுடைய அந்த காரியத்திற்காய் கொடுக்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும். எல்லாரும் அப்படியே கரங்களை கோர்த்து பிடித்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நீர் ஒரு உதவியை செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களால் முடியும் ஆண்டவரே, உங்களால் முடியாது எதுவும் இல்லை ஆண்டவரே. உங்களால் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர் அப்பா, வல்லவர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது.
நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, பரலோக தேவனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, எங்களுக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் காண்பிப்பீராக ராஜா. ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த மிகா பெரிய இந்த திட்டத்திலே இணைகிறதற்கு ஜனங்களை ஏற்பாடு செய்வீராக அப்பா. அப்படி இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே, யாரெல்லாம் இந்த ஊழியத்திலே இணைந்து எங்களோடு சேர்ந்து பாடுபடுகிறார்களோ, அவர்களுடைய தியாகமான காரியத்தை செய்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. உம்மால் அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அப்பா. இந்த தரிசனத்தோட இணைகிற கரங்களை நீங்க எழுப்புங்கப்பா. இணைகிற ஆட்களை எழுப்புங்க ராஜா. ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு தேவை ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவரே, வருகிற மாதம் நாங்கள் முடிக்கிறதுக்குள்ள அந்த திட்டத்தில் ஒரு 5000 பேராவது நாங்கள் இணைஞ்சு இந்த காரியத்தை செய்யறதற்கு கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி. எங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட ஆண்டவரே, குடும்பங்களிலே சமாதானம் உண்டாக நாங்கள் செய்ய வேண்டியதை குறித்து எங்களோடு பேசினீரப்பா. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் ஆசீர்வாதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் காலடி எடுத்து வைத்த ஒருத்தர் கூட வெறுமையே போகக்கூடாது ஆண்டவரே. இந்த லைவ்ல அட்டென்ட் பண்ற ஒருத்தர் கூட வெறுமையே போகக்கூடாது ராஜா. அவங்களுடைய மனசுல எந்த ஜெப குறிப்பு இருக்குதோ, இப்போ உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் அதை பாரமா நினைச்சு நான் ஜெபிக்கிறேன். அந்த காரியத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவங்க மனசுல இருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் அப்பா. நீ தொடர்ந்து உம்முடைய கரத்தினாலே எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற அந்த நோய் தொற்றுகள் ஒரு பிள்ளைகளை கூட தொடக்கூடாது ராஜா. அப்பா அப்பா அப்பா, இனி வேண்டாம் ஆண்டவரே, இனி மரணம் வேண்டாம், இனி துக்க செய்தி வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த வியாதி ஆண்டவரே விலகி போவதாக போவதாக. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை தாரும். உங்க மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.